யோபுவின் சரித்திர புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவரும் அல்லவே. விளக்கமே தேவையில்லை நினைக்கிறேன், நல்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவரும் அல்லவே. இங்கே எலிகு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் யோபுவை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிறதை இரண்டாம் விசை பார்த்து அவர் திருத்துகிறவர் அல்ல, அவர் சரி செய்கிறவர் அல்ல, அவர் மாற்றிக்கொள்ளுகிறவர் அல்ல என்று சொல்லுகிறான். எனவே அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, மனுஷனுக்குத்தான் திருத்தம் தேவையா இருக்கிறது. எங்கே திருத்தம் தேவையா இருக்கிறது? வாயின் வார்த்தையிலே திருத்தம் தேவையா இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு திருத்தம் என்பது தேவையே இல்லை. ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே சரியாகத்தான் இருக்கிறார். எப்பொழுதுமே அவர் சரியாகத்தான் இருக்கிறார். எத்தனைக்கு விளங்குது? மனுஷனுக்குத்தான் திருத்தம் தேவை. மனுஷன்தான் ஒன்றை பார்த்து மாற வேண்டியதா இருக்கிறது, ஒன்றை பார்த்து சரி செய்ய வேண்டியதா இருக்கிறது. எங்கே சரி செய்ய வேண்டியதா இருக்கிறது? வாயின் வார்த்தையிலே. ஆனால் தேவனுக்கு திருத்தம் தேவையே இல்லை. ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே சரியாகத்தான் இருக்கிறார். ஏதாவது சொல்லுங்க. தேவன் எப்பொழுதுமே சரியாகத்தான் இருக்கிறார். அப்ப யாருதான் சரியா இல்ல? நம்ம தான் சரியா இல்ல, நம்ம தான் சரியாகணும். எங்க சரியாகணும்? சத்தமா சொல்லுங்க. எங்க சரியாகணும்? வாயின் வார்த்தையிலே சரியாக வேண்டும். கவனிங்க, இது தெரியாததினாலேதான் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கர்த்தரை மாற்றுகிற முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். நெடுமுழங்கால நின்று ஜெபித்தால் கர்த்தர் மாறிவிடுவார். பட்டினி கிடந்து ஜெபித்தால் கர்த்தர் மாறிவிடுவார். எச்சி விழுங்காம இருந்து ஜெபித்தால் கர்த்தர் மாறிவிடுவார். நைட்டு 2 மணிக்கு எழுப்பி நின்று நெடுமுழங்கால் நின்று கத்தி ஜெபம் பண்ணா கர்த்தர் மாறிவிடுவார் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மாறவே இல்லை. அவர் மாற மாட்டார். அவருக்கு மாற்றம் தேவையில்லை. எத்தனை விளங்குகிறது? அவருக்கு மாற்றம் தேவையில்லை. அவருக்கு மாற்றம் தேவையில்லை என்றால் எனக்கு உங்களுக்கு தான் மாற்றம் தேவை. எங்கே மாற்றம் தேவை? மனதிலும் வாயிலும் மாற்றம் தேவை. மொட்டியிலும் வயிற்றிலும் கிடையாது. கிறிஸ்தவ உலகமே வயிற்றிலையும் மொட்டியிலையும் தான் கண்ணவே வச்சிருக்குது. வயிறை பட்டினி போடணும், மொட்டியை போட்டு தேய்க்கணும். கர்த்தர் சொல்றாரு, மொட்டி நல்லா இருக்கட்டும், வயிறு நல்லா இருக்கட்டும். இப்ப மாற்றம் எங்க தேவைன்னா உன் மனதிலேயும் உன்னுடைய வாயிலையும் தான் மாற்றம் தேவை. எனவே கர்த்தரை மாற்றுகிற முயற்சியிலே நாம் இறங்கினோம் என்றால் நாம் தோற்று போய் விடுவோம். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் தோற்று போனார்கள். காரணம் என்ன? இவர்கள் இவருடைய மனதையும் இவருடைய வாயையும் மாற்றுவதற்கு பதிலாக கர்த்தரை மாற்றுகிற முயற்சியில் இறங்கினார்கள். அவர்கள் தோற்று போனார்கள். ஆயிரமான கிறிஸ்தவர்கள் தோற்று போனார்கள். காரணம் என்ன? கர்த்தரை மாற்றுகிற முயற்சியில் இவர்கள் இறங்கினார்கள். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தருக்கு மாற்றம் தேவையே இல்லை. அவர் மாற தேவையில்லை, மாற அவசியம் இல்லை. அவர் மாற மாட்டார். அவர் எப்பொழுதுமே சரியாகத்தான் இருக்கிறார். அவருக்கு மாற்றம் தேவையில்லைனா எனக்கு உங்களுக்கு தான் மாற்றம் தேவை. எங்கே மாற்றம் தேவை? மனதிலே மாற்றம் தேவை, வாயிலே மாற்றம் தேவை. எனவே பாருங்க, வேண்டாத முயற்சியெல்லாம் விட்டுறணும். நான் நெடுமுழங்கால ஜெபம் பண்ணா கர்த்தர் மாறிடுவாரு. அவர் தான் மாறவே மாட்டாரு. அப்புறம் எங்க நீங்க போய் மாத்த போறீங்க? எதுக்கு 21 உபவாசம் போட்டிருக்கீங்க? கர்த்தர் எப்படியாவது மனம் இறங்கி மாறிட மாட்டாரா? அவர் மாறவே மாட்டாருங்க. அவர் மாறவே மாட்டாரு. மாற்றம் உங்களுக்கு தேவை. உங்க வாயை மாற்றுங்கள், உங்கள் மனதை மாற்றுங்கள். நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையவே அமையும். இதுக்கு பதிலாக பட்டினியா கிடக்க போறேன், உபவாசம் இருக்க போறேன், மொட்டையை போட்டு தேய்க்க போறேன், கண் விழிச்சு நைட்டு 2 மணிக்கு நான் ஜெபம் பண்ண போறேன்னா கர்த்தர் மாற போறது கிடையாது. மாற்றம் எனக்கு உங்களுக்கு தான் தேவை. மறுபடியும் சொல்றேன், மனதிலேயும் வாயிலேயும் மாற்றம் தேவை. உங்களுடைய மனதை மாற்றுங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு. இந்த வாயை மாற்றுங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு. நான் சொல்லுகிறேன், எல்லாமே மாறிவிடும்.
உங்களுடைய மனது மாறும் பொழுது வார்த்தையினாலே, இந்த வார்த்தையினாலே வாய் மாறும் பொழுது எல்லாமே மாறும், எல்லாமே சிக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் சிக்காத காரியங்கள் இப்ப சிக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் பிடிபடாத காரியங்கள் இப்பொழுது பிடிபட ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் வராத காரியங்கள் வர ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் வாய்க்காத காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனது மாறும் பொழுது, உங்களுடைய வாய் மாறும் பொழுது. கிறிஸ்தவ உலகம் இதை பார்க்கவே தவறிவிட்டது. கண்டுபிடித்தவர் ஒரு சிலர் தான். அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உபவாசம் இருக்கணும், மொட்டியை போட்டு தேய்க்கணும், எச்சி உள்ள நாம கிடக்கணும். நீங்க 7 நாள் இருந்தீங்களா? 21 நாள் இருந்தேன். யாரும் மடலா கொடுக்க போறாங்க? அவர் 7 நாள் இருந்தாரு, ஒரு 21 நாள் இருந்தார், மடலா கொடுக்க போறாங்க. யாரும் பரலோகத்துல போய் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, வா 21 நாள் உபவாசம் இருந்தவளே வா மெடல் வாங்கிட்டு போ அப்படின்னு கர்த்தர் கொடுக்க போவார். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மெடல்லாம் கொடுக்க மாட்டார். எடுத்துக்கலாம். மனது மாற வேண்டும், வாய் மாற வேண்டும். நீங்கள் யாரா இருக்கலாம், எந்த பின்னணியை சேர்ந்தவரா இருக்கலாம், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவரா இருக்கலாம், நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. எப்பொழுது உங்களுடைய மனதையும் உங்களுடைய வாயையும் நீங்கள் இந்த வார்த்தை கொண்டு மாற்றும் பொழுது. ஆமென். எனவே கர்த்தரை மாற்றுகிற முயற்சியிலே இறங்காதீர்கள், நீங்கள் தோற்று போய்விடுங்கள். உங்களுடைய வாயையும் மனதையும் நீங்கள் மாற்றுங்கள். நல்ல எதிர்காலம் மெய்யாகவே உங்களுக்கு அமையும். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம். என்னுடைய மனதிலேயும் என்னுடைய வாயிலேயும் மாற்றம் தேவை. எங்கே மாற்றம் தேவை? மனதிலே, வாயிலே. இது ஆழமாய் பதித்துக் கொண்டு போங்கள். வாயை சரிப்படுத்துங்கள். வேண்டாதெல்லாம் பேசாதீங்க, வேண்டாதெல்லாம் சிந்திக்காதீங்க. வேண்டாத எப்பொழுது பேசாம இருக்க போறீங்க, வேண்டாத எப்பொழுது சிந்திக்காம இருக்க போறீங்க. தேவனுடைய வார்த்தை வாயில வச்சு பேசினீர் என்று சொன்னால் வேண்டாத வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்கா வாயை விட்டு வெளியே போயிடும். மனதிலே தேவனுடைய வார்த்தையை வைத்து நீங்கள் தியானிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் வேண்டாத சிந்தனைகள் மனதில் வரவே வராது. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற ஆரம்பித்து விடுவீர்கள். இதுதான் வெற்றியின் ரகசியம். பாஸ்டர், வெற்றியின் ரகசியம் என்ன பாஸ்டர்? மனதிலே தேவனுடைய வார்த்தையை வைத்து தியானியுங்கள், வாயில தேவனுடைய வார்த்தையை வைத்து பேசிக்கொண்டே இருங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். இன்னைக்கு நாளைக்கு நிச்சயமாய் வெற்றி உங்களுக்கு வரும். ஆமென்.